நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் மருத்துவரும் நாமும் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாமம் நிகழ்வில் கான அரசனை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அரசனை வழங்குவதோடு மருத்துவர் நாம நிகழ்வு எங்களோடு இன்று இணைந்திருக்கின்றார். வளமையாக எங்களோடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற கதிராமர்கள் உளவியல் நிபுணர் ஓய்வு பெற்ற நிலையிலே இன்று எங்களோடு பல நிகழ்வுகளை கலந்து ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம் தகவலோடு. இன்றைய விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, இந்த இளம் சமூகத்தினர் திருமணத்தின் பின் குறுகிய காலத்தில் விவாகரத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் அல்லது ஒருங்கிணை வாழ அவர்கள் இணையவில்லை. இப்படியான இருதுருவமாக வாழ்பவர்களை பார்க்க இப்பொழுது நாங்கள் ஒரு காலத்தில் தாயகத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த விவாகரத்துக்கள் எல்லாம் மிக குறைந்த காலங்களாக இருந்தது. ஆனால் இன்று புலம்பெயர் நாட்டிலும் சரி தாயகத்திலும் சரி இந்த விரிசல்கள் ஏற்படுகின்றது. இது மனோதத்துவ ரீதியாக இவ்வண்ணம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயங்களை. பல பேருடைய பல ஆய்வாளர்களுடைய கவனத்தை எடுத்த ஒரு தலையங்கமாகத்தான் நீங்க இதை இன்றைக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறீங்க. எங்களுடைய அகதி மக்கள் என்று சொல்லப்பட்ட எங்கட மக்கள் வட்டத்துல மாத்திரம் அல்ல, பொதுவாக இந்த ஐரோப்பிய கலாச்சார அல்ல மேலத்தேச கலாச்சார எல்லா இடத்துலையும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறத இங்க பல செய்தித்தாள்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் அவதானிச்சு கொண்டு இருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் சொல்லுகின்றார்கள். உதாரணமாக அதை நாங்கள் ஒரு சும்மா மேலோட்டமாக அதை நாங்கள் பார்க்கிறதாக இருந்தால் உளவியல் காரணங்கள் என்பதற்கு நாங்கள் பிறகு வருவோம். அதற்கு முதல்ல இந்த நிலைமை உருவாகுவதற்கு இங்க உள்ள பொருளாதார, அரசியல், சமூகவியல் கட்டுமானங்கள் முக்கிய காரணம் செலுத்துறதாக கூறுகின்றார்கள். இப்ப மேலத்தேச பல்கலைக்கழகங்கள், இங்கே ஆய்வு கழகங்கள், இவைகளிலே ஆய்வு செய்பவர்கள் கூறுகின்ற விடயம் என்னென்று சொன்னா, பூகோளமயவாக்கம் என்று சொல்லி ஒரு பண்பு உருவானது இல்லையா? அந்த பூகோளமயவாக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயல்பாடு நடந்த போது பல விஷயங்களிலே இந்த தொழில் செய்கின்ற சந்தையிலே பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த பூகோளமயவாக்கத்துக்கு சமாந்திரமாக இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இங்கே இடம்பெற்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்டர்நெட் என்று சொல்லப்படுகின்ற மின்னணு யுகம், மின்னணு வலைப்பின்னல். அந்த மின்னணு வலைப்பின்னல் விடயங்கள் அது இந்த தொழிற்சந்தையில மாத்திரமல்ல அல்ல, மனிதர்களுள்ள வாழ்வியல்லையும் அது பெரிய பங்களிப்பை செய்தது. அதனால இந்த ரெண்டு பெரிய முக்கிய அம்சங்கள் உதாரணமாக நீங்கள் இதுல கூறின மாதிரி இந்த கூறின இளையோர், அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம், இவர்கள் எல்லாரையுமே மிகவும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ள, ஒரு உள அழுத்தத்துக்குள்ள கொண்டு வைத்திருக்கின்றது. இப்ப உதாரணமாக நாங்க இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஊர்களிலே நாங்கள் இருக்கும் போது யுத்த காலங்கள் அல்ல அதற்கு முற்பட்ட காலங்கள்ல திருமண முறிவு அல்ல திருமண பிரச்சனை என்று சொல்றது அங்க நாங்கள் கேள்விப்பட்டது மிக 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 அரிது. அந்த இடத்துக்கு அந்த சமூகம் அங்க வேற விழுமியங்களோட வேற ஒரு அமைதியான சமாந்திரமான ஒரு ஒழுக்கவியல் செயல்பாடுகள், ஒழுக்கவியல் சிந்தனைகள் இவைகளோடு அங்க இயங்கி கொண்டிருந்தது. அதுவும் இன்னும் ஒரு பக்கத்திலே இப்ப நாங்க இந்த இளையவர்களோ அல்லது தனி குடும்பங்கள் என்று சொல்றது அங்க ஊர்ல இருக்கும்போது தனி குடும்பங்களாக இயங்கவில்லை, அவர்கள் கூட்டு குடும்பமாக இயங்கினார்கள். ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கும்போது அது அயலிலே அவர்களே இரத்த உருத்துக்காரர், இரத்த சொந்தக்காரர், இவர்கள் எல்லாருமே அங்க இருப்பார்கள். அந்த கிராமத்திலேயே அரவாசி கிராமம் அவர்களுக்கு சொந்த முடியாதாக இருக்கும், அல்லது உறவினர்களாக இருப்பார்கள், அல்லது தெரிந்தவர்களாக மிகவும் நட்புடையவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த இடங்களிலே இப்படி நாங்கள் தலையங்கமாக எடுத்துக்கொண்ட இந்த இளையவர்கள் ஆண்களா இருந்தா என்ன பெண்களாக இருந்தா என்ன, அவர்களுக்கு பல உதவிகள், அவர்களை சுற்றி பல உதவி வலைப்பின்னல் இருந்தது.
ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் உதவிகளை எடுக்கலாம், உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம், மற்ற ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும். அதுகள் எல்லாமே இருந்தது. அதுக்கும் மேலாக அங்க உதாரணமாக இந்த ஆண் பெண் என்று சொல்லப்படுகின்ற இவர்களிலே கூடுதலாக ஆண்கள் தான் வேலைக்கு போற அல்ல பொருளாதாரத்தை கொண்டு வருகின்ற பாத்திரத்தை வகித்தார்கள். இந்த பெண்கள் அதாவது எல்லா பெண்களும் அல்ல, ஏன்னா அந்த காலத்திலேயே எங்கட பெண்களும் வேலைக்கு போக தொடங்கிட்டார்கள், கல்வி கற்க துவங்கி விட்டார்கள், கல்வி எழுதுகள் எல்லாம் நல்ல மேம்பாடு அடைந்து பல விஷயங்கள்ல வந்துட்டார்கள். அப்ப அந்த இடத்துல பல பேர் அந்த மாதிரியான துரிதமான நல்ல ஆளுமையோடு தங்களோட வாழ்க்கையை செய்து கொண்டிருந்தாலும், உதாரணமாக அவர்களுக்கு அந்த சொந்தக்கார பந்தக்காரர்களுடைய உதவி எப்பவும் கிடைச்சு கொண்டிருந்தது. அப்ப அவர்கள் தனிமையாக இருந்த தன்மைகள் வலுவலு குறையும். இப்ப நாங்கள் புலம்பெயர்ந்து வந்த பிறகு இந்திய காலத்துல இங்க இப்ப உதாரணமா இங்க இந்த மேலதேச கலாச்சாரத்தை விட்டுட்டு எங்கட மக்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, இப்ப எங்கட பிள்ளைகளை பொறுத்தவரையில இங்க மேலதேச கல்வி அமைப்பு, தொழில் சந்தை அமைப்பு, இவைகள் எல்லாவற்றிலையும் ஆண் பெண் சமமாக வேலைகள் கிடைக்குது, நல்ல கல்வி கிடைக்குது, அவர்கள் கல்வியில எல்லாத்திலையுமே முன்னேற்றமாக இருக்கின்றார்கள். அப்ப அவர்களை பொறுத்தவரையில இப்ப உதாரணமாக பல விடயங்களிலே ஆண் பெண் என்றது சமநிலையில இருக்கிறார்கள். கல்வியிலையோ பொருளாதாரமோ அல்லது வேலை சந்தைக்கு போய் வேலை செய்யும் போது அவர்களுக்கு கிடைக்கிற சம்பளங்களோ எல்லாமே பெரிய மேம்பாடுடையதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான மேம்பாடுள்ள இந்த சம்பளம், பொருளாதார தன்னிறைவு, சொந்த காலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள், இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஊர்ல அங்க கிடைச்ச சந்தர்ப்பங்கள் மிக மிக அரிது. ஒரு சில குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்க, பல குடும்பங்களுக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனா இங்க எல்லாருக்குமே நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைச்சு கொண்டிருக்கு. இதே நேரத்துல வெறும் சம்பளமோ வருமானமோ மாத்திரம் குடும்ப வாழ்க்கைக்கு அல்லது திருமண வாழ்க்கைக்கு வெறும் முக்கியமான ஒரு விடயம் என்ற அல்ல. அவர்களுக்கு ஓய்வு என்ற நேரம் என்றது இங்க தேவைப்படுது இல்லையோ. அந்த இங்க நேரம் என்றதான் இங்க பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறத நாங்கள் அவதானத்துல பாக்குறோம் இல்லையோ. ஒரு வேலைக்கு போகும்போது ஆணும் பெண்ணும் இருவருமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டார்கள் என்று சொன்னா, வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய சக்திகள் எல்லாம் அங்க வேலை இடத்துல பாவிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது களைச்சு விழுந்துதான் வருகிறார்கள். அந்த களைப்பு இதுகளோட வீட்டுக்கு வரும்போது அதுவும் இவர்கள் 2 பேரும் தான் அந்த வீட்டிலே இருப்பவர்களாக இருந்து அவர்களுக்கு வயது வந்த தாய்மார்களோ அல்லது வேற யார்த்தையோ சப்போர்ட் உதவி இல்லாம இருந்தது என்று சொன்னா, இவர்கள் இருவருமே வீட்டை தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. வேலை செய்யற இடத்துல மாத்திரம் இவருக்கு சக்தி பாவிச்சது முடிஞ்சு அவர் வீட்டை ஆறுதல் எடுக்கலாம்ன்றது போய் வீட்டை வந்த உடனேயும் தொடர்ந்து இங்க வீட்டு வேலை என்ற விஷயத்துக்கு கூடுதலாக சக்தி தேவைப்படுகிறது. அதுவும் ஒரு குழந்தை 2 குழந்தை வைத்திருந்தார்கள் என்று சொன்னா மேலதிகமான சக்தி தேவைப்படுகின்றது இல்லையோ. உதாரணமாக பாலர் நிலையங்கள் இதுகள்ல இருந்து எடுத்து கூட்டியந்து அவர்களுக்கு குளிக்க வாத்து உடுப்பு மாத்தி அவர்களுக்கு உரிய சாப்பாடுகள் கொடுத்து தங்கள் இதுகள் எல்லாம் செய்யறாண்டா உண்மையில அந்த வேலையில செய்த அதே அளவு சக்தி இங்க வீட்டுக்கும் வந்த உடனே தேவைப்படுகின்றது இல்லையா. ஆனா அந்த மாதிரியான நிலைமையில சில குடும்பங்களை பொறுத்தவரையில ஆணும் பெண்ணும் நல்ல உதவியாளர்களாக இருக்கிறார்கள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். இப்ப எங்கட கலாச்சாரத்துல பழைய முறையின்படி பெண்ணுக்குத்தான் அந்த சமையல் இப்படியான வேலைகள், ஆண் அதுகளுக்கு போக மாட்டார். ஆனா இங்க இப்ப தற்கால சமூகத்துல உள்ள பிள்ளைகள்ல ஆணும் போய் சமைக்கிறார், ஆணும் போய் பங்கு பெற்றுகிறார். அப்படியான விடயங்களும் இங்க ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றகரமாக இருக்கிறத நாங்க இங்க நாங்க பார்க்கிறோம். ஆனா இந்த முன்னேற்றகரமாக இதுகள் இருந்தாலும் இருவர்களுக்கும் உரிய அந்த சக்தி, திருமணம் செய்து 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அந்த சக்தி போதுமானதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு அவர்களுடைய சராசரியான சக்தி போதாம இருக்கிறதுக்கு வேற பல காரணங்களும் இருக்கின்றது. உதாரணமாக இப்ப 4 வருடம் 5 வருடம் ஒரு வேலையில இருந்தால் அதற்கு பிறகு அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இந்த வேலையில உயர்வு கிடைக்கும் இல்லையோ. அப்ப அந்த வேலையில உயர்வுகள் கிடைக்க கிடைக்க கூடுதலான பொறுப்புகள் அவைக்கு கையில சேரும் இல்லையோ.
அப்ப கூடுதலான பொறுப்புகள் அங்க வந்து சேரும் போது அங்க அவர்களுடைய சக்தி வந்து மிக அதிகமாக தேவைப்படுகின்றது. முதல்ல தன்னுடைய மேசையில இருந்த அந்த வேலையை மாத்திரம் செய்து முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்தவர்கள் இப்ப வந்து 8 பேரோ 10 பேரோ 20 பேரோ எத்தனை பேருக்கு பொறுப்புடையவர்களாக வர்றார்கள். வேலை இடத்துல ஒரு 10-15 பேருக்கு தலைமை வகிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வர்றார்கள். அப்ப இதனால அவர்களுக்கு அங்க வந்து இன்னும் கூடுதலாக இந்த சக்தி வந்து தேவைப்படுகின்றது. அப்ப இந்த சக்தி கூட தேவைப்படும் போது அங்க வந்து தங்களுடைய வேலையை வந்து இவர்கள் வந்து மன விருப்பத்தோட செய்கின்றார். தங்களுடைய தொழிலை தாங்கள் வந்து திருப்தியாக செய்ய வேண்டும், திருப்தியாக செய்து கொடுக்க வேணும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட தான் நீங்க எல்லாருமே ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் எல்லாருமே வேலை செய்கிற தளத்துல வேலை செய்கிறார்கள் இல்லையோ. அப்ப அதனால எங்கள்கிட்ட பிரச்சனையோட வந்த மக்களோட நாங்க பேசி கதைக்கும் போது நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அங்க வந்து இந்த பெரிய பதவிகள் கூடி 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 கொண்டு போகும்போது அவர்கள் வந்து தங்களுடைய எல்லையை மறந்துடுறார்கள். தங்களுடைய சக்திக்குரிய எல்லையை வந்து வைக்க இயலாம போகிறது. ஏனென்று சொல்லி சொன்னா பொறுப்புகள் கூடி அந்த தொழிற்சாலையில உள்ள அல்லது அந்த ஆபீஸ்ல உள்ள பெரியவர்களுக்கு வந்து முழுமையான வேலையை செய்து கொடுக்க வேணும் என்று சொல்லி சொன்னா தங்களுடைய சொந்த ஆரோக்கியத்தையே கவனிக்க இல்லாம அவர்கள் வந்து செய்ய பார்க்கிறார்கள் இல்லையோ. இப்ப எங்கள்கிட்ட வந்த ஒரு சிலர் வந்து சொல்வார்கள், நாங்க வந்து மத்தியான சாப்பாடு கூட சில வேளையில எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, அந்த நேரங்கள்ல கூட நாங்கள் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு கதைக்க வேண்டி இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அணுக வேண்டி இருக்கும், அதனால நேரத்துக்கு சாப்பிடுறது கிடையாது, 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் பிந்தி தான். அப்ப இதுகள் எல்லாம் வந்து அந்த கடமை பொறுப்பு இதுகள் வந்து இருக்கிறபடியினால இவர்கள் வந்து அதுகளை கூட தங்களுடைய தேவைகளை கூட தங்களுடைய அடி தேவைகளை கூட பிற்போடுகின்ற தன்மையை பார்க்கிறார்கள் இல்லையா. அப்ப அதுகளை எல்லாம் தங்களுடைய விஷயங்கள் தேவைகளை வந்து திருப்திப்படுத்துகின்ற விடயங்களை கூட பின்னடிச்சு அல்லது பிற்போட்டுதல் என்று செய்யும் போது உடல்ல உள்ள சத்து அளவு குறைகின்றது. அந்த சத்துகள் வந்து தேவையான நேரத்துக்கு தேவையான அளவு கிடைப்பது கிடையாது, பிந்தித்தான் கிடைக்கின்றது அந்த சத்துகள். பிந்தி சாப்பிடும் போதோ அந்த ஓய்வுகள் எடுக்கும் போது ஏதோ அதை செய்யும் போது அப்ப இந்த விடயங்கள் உடம்பில வந்து சக்தி அற்ற நிலை அல்ல சக்தி குறைஞ்ச நிலையை இவர்களுக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்றாக இருக்கின்றது. இந்த மாதிரியாக வேலைகள்ல முன்னேற்றமாகவும் வேலை செய்யற இடத்துல வந்து கூடின மேலதிக பொறுப்புகளோட செய்து கொண்டு வரும்போது வீட்டிலே என்ன நடக்கு, அந்த சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் 8 வயது 10 வயது என்று சொல்லி வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள் இல்லையோ. அப்ப இந்த 8 வயது 10 வயது இந்த விதத்துல வந்து பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வரைக்க இந்த நேரத்துல வீட்டிலையும் கூடுதலான சக்தி தேவைப்படுகின்றது. 3 வயது 4 வயதுக்கு உள்ளே இருக்கும் போது பிள்ளைகளை பராமரிக்கிறது ஓரளவுக்கு சுகமாக இருக்கும். அவர்கள் தவழுவார்கள் இருப்பார்கள், அவர்களோட சிரிக்கிறதோ கதைக்கிறது. ஆனா இப்ப 3 வயது 5 வயதுக்கு பிறகு பாடசாலை எழுதலுக்கு வந்த பிறகு அவர்களுடைய ஓட்ட ஆட்டம் துடியாட்டம் அவர்கள் செயல்படுகின்ற விஷயங்கள் அவர்கள் கேட்கிற கேள்விகள் அவர்கள் அம்மா அப்பாவை வந்து பொறுமையை கூட சோதிக்கிற அளவு கூட கேள்விகள் கேட்கிற தன்மைகள் இவைகள் என்றது கூடுதலாக வருகின்றது இல்லையா. அப்ப அதனால அந்த நேரத்துல வேலை இடத்துல மாத்திரம் அந்த சக்தி பாவிக்க வேண்டிய தேவை இருப்பதை விட வீட்டிலையும் கூடுதலான சக்தி தேவைப்படுகின்றது. என்ற பிள்ளைகள் வந்து வளர்ந்து கொண்டு வர அதுக்கு கூடுதலாக கவனத்தையும் சக்தியையும் நாங்க ஒதுக்கி வச்சிருக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. இதுல சில இளம் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் செய்ததாக நாங்கள் எங்கட வைத்திய அனுபவத்துல நாங்க பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னா இந்த பொம்பளை பிள்ளையினுடைய தாயோ அல்லது ஆம்பளை பிள்ளையினுடைய தாயோ யாரோ ஒருவர் இந்த பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து ஒரு 6 மாதம் வந்து நின்றுட்டு போவார்கள் அல்ல 3 மாதம் வந்து நின்றுட்டு போவார்கள். அப்படி இடையில வந்து அவர்களுக்கு ஒரு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த விடயங்கள்ல வந்து இந்த இளம் குடும்பத்துக்கு ஒரு உதவியும் சப்போர்ட்டும் ஒரு ஆதரவும் கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அப்ப அங்க வந்து பெரிய அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் இருப்பது கிடையாது. ஆனா அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல இவ 2 பேரும் தான் தங்களை கவனிக்கணும், 2 பேரும் தான் பிள்ளைகளையும் பார்க்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு ஆளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு கூடுதலான பொறுப்புகள் கிடைச்சு வேலை செய்தா மற்றாள் வந்து ஓரளவுக்கு அதை அமைச்சு அதை குடும்பத்தை உடைஞ்சு போக விடாம நெருங்கி போக விடாம பராமரிக்கணும். அவருக்கு கூட பொறுப்பு கிடைச்சிட்டது ஆனபடியால இனி நான் தான் கொஞ்சம் கூட உஷாரா இருந்து வீட்டு வேலை வெளி வேலை பிள்ளைகளை பார்க்கிற வேலையை எல்லாம் செய்யணும். அப்படி ஒரு விளக்கத்தோட மற்றவர் வந்து கூட தன் பொறுப்பை கூட எடுத்து அங்க ஒரு பேலன்ஸை
ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுக்கு வச்சுக்கிறார். ஆனா சில இடங்கள்ல வந்து இருவருக்குமே, ஆண் பெண் இருவருக்குமே வேலை இடத்துல கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது இல்லையோ. இருவருக்கும் அந்த வேலைகள்ல வந்து பொறுப்புகளும் ப்ரமோஷன்கள் இதுகள் எல்லாம் வந்து கூடுதலாக இருக்கும் போது அங்கதான் இங்க பெரிய அந்த குடும்பங்கள்ல வந்து பல சிக்கல்களை முகம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா இருவரும் அங்க தங்களது இருக்கின்ற சக்திக்கு மேலால தங்களோட சக்தியை பாவிச்சுட்டு வருகின்றார். அதுவும் இந்திய நவீன காலத்துல வந்து அடுத்த இன்னும் ஒரு பெண்ணாம்பரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா, இதுல இருவரும் வந்து தங்களுடைய தொழில் இடத்திலே வந்து பெரிய பொறுப்புகளுக்கு இதுகளுக்கு வரும்போது அவர்களுக்கு வந்து அந்த அவர்களுடைய சக்திகள் வந்து மிக குறைவாக இருக்கிறது. அதுவும் நாங்கள் வந்து எங்கட வைத்திய இடங்களிலே சந்திக்கும் போது இந்த இருவரும் வந்து அளவுக்கு மிஞ்சி சக்திகளை பாவிச்சு அவர்கள் வந்து உடல் நோய்கள் அல்லது நோய்களுக்குரிய அறிகுறிய சிம்டம் அதுகள் வந்து அவர்களோட உடம்புல உருவாக ஆரம்பிக்கின்றது. ஆனா உதாரணமாக எங்களை பொறுத்தவரையில ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த உண்மையில வேலை சக்தி இல்லாம போகும்போது மனதுலதான் முதல் குழப்பம் பெறும். அதுக்கு பிறகுதான் பேர்ந்து உடம்புக்கு மாறி வரும் இந்த அறிகுறிகள் அல்ல பிரச்சனைகள். ஆனா நாங்க பல பேர் வந்து இந்த மனதுல வந்து அந்த கூடுதலான சக்தியை வேலை செய்ததால என்னுடைய நித்திரை இல்லாம போகிறது, என்னுடைய பசி இல்லாம போகிறது, எனக்கு அமைதியா கதைக்க இல்லாம இருக்குது, பிள்ளைகளோட கூட சினந்து கோவிக்க வேண்டி இருக்கு. இதுகள் எல்லாம் வந்து மனதில் ஏற்படுகின்ற அறிகுறிகள். இவைகள் மனதுல ஒரு ஆளுக்கு வந்து சக்திகள் குறைஞ்சு அல்ல பொறுப்புகள் கூடுதலாக தன் வேலைகளை செய்யும் போது மனதுல வர்ற அறிகுறிகள், இப்ப பசி என்றதோ நித்திரை என்றதோ, இப்ப உதாரணமாக ஆண் பெண் இவர்களை பொறுத்தவரை இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை நடக்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப தாம்பத்திய உறவுகள் கூட குறைஞ்சு கொண்டு போகும். அதுல கூட அவர்களுக்கு நாட்டம் வராது இல்லையா. அப்ப அந்த விடயங்கள்ல கூட பெரிய இடைவெளி ஏற்பட பார்க்கும். ஆண் பெண் உறவுகள், தாம்பத்திய உறவுகள் கூட இப்படி பல விஷயங்கள் வந்து ஏற்படும் போது இந்த நேரங்கள்ல வந்து தங்களுடைய பிரச்சனை ஏதோ ஆரம்பிச்சிருக்கு, நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் ரீதியான ஆட்களிட்ட உதவி எடுக்க வேணும் அல்ல இதுக்கு உதவியதன் தேவைப்படுகிறது போல இருக்கு சிந்திக்கிறது வெல்ல குறைவாக இருக்கின்றது. ஆனா அவர்கள் பொறுத்தவரையில் வந்து உடல் ரீதியாக கூடுதலான பிரச்சனைகள் வரும்போது, இப்ப உதாரணமாக சில பேரை பொறுத்தவரையில வந்து அஸ்மாக்கள் இப்படியான தன்மைகள் வரலாம், அல்லது அல்சர் மாதிரியான குடல் புண் தன்மையான பிரச்சனைகள் வரலாம், அல்லது சலரோகம் சம்பந்தமான டயபெட்டிக் 2 என்று சொல்ற அந்த சலரோகம் 2வது வகையான இந்த விஷயம், இப்படியான விஷயங்கள் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும் இல்லையோ. ஏன்னா இவைகள் வந்து ஒரு நோய் அல்ல, ஒரு பாக்டீரியாவோ வைரஸால வர்ற தொற்று நோய் அல்ல இவைகள் எல்லாம் இல்லையோ. இவைகள் வந்து மன அழுத்தத்தால், அதாவது உடல்ல உள்ள சக்திகள் குறைந்து எங்கட சக்திக்கு மேலால வேலை செய்யும் போது, எங்களுடைய தாக்கு பிடிக்கக்கூடிய விடயத்துக்கு மேலால எங்கட எனர்ஜியையும் எங்கட செயல்பாட்டையும் நாங்க வைத்திருக்கும் போது இந்த விடயங்கள் ஒவ்வொன்றாக எங்கட உடம்புல குடிகொள்ள ஆரம்பிக்கின்றது. அப்ப இதையில மனதிலையும் பிரச்சனை ஆரம்பிக்கும், காலப்போக்கில் அது வந்து உடல் உறுப்புகள்லையும் அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கமா பார்ப்போமா இருந்தால் பெண்களை பொறுத்தளவில் மாதாந்தம் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இயற்கையான விடயங்கள் அது கூட ஒரு மிகுந்த வேலைப்பழுக்கள் மத்தியில் நீங்கள் கூறியது போல பிள்ளைகளை பராமரிப்பு வேலை இவற்றோடு பார்க்கின்ற பொழுது அது கூட அவர்களுக்கான ஒரு மிகுந்த ஒரு மன அழுத்தத்துக்குரிய விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. நிச்சயமாக அது முக்கியமானது. நான் அதை தொட இல்லை, நீங்க தொட்டு சொன்னது நல்லதா இருக்கு. மாதவிடாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்கள் கூட அந்த 28 நாள் 26 நாள்ல வார விஷயம் எல்லாமே தலைகீழா மாறிடும். சில பேரை பொறுத்தவரையில வந்து அந்த மாதவிடாய் என்று சொல்லப்படுறது வந்து 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒருக்கா வர்ற தன்மையும் இருக்கு. சில பேருக்கு வந்து அது 8 நாள் 10 நாள் 12 நாள்ல கூட வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்கு. அடுத்தது வந்து அவர்களுடைய அந்த மாதவிடா நேரத்திலே வருகின்ற இரத்த சுரப்பு வந்து அளவுக்கு மிஞ்சினதாக இருக்கு. அடுத்தது வந்து அவர்களை பொறுத்தவரையில வந்து அந்த பெண்ணுறுப்புகள்ல வர்ற நோக்கள், வேதனைகள், பெயின் அதுகள் வந்து மிக கூடுதலாக இருக்கு. இப்ப இந்த விடயங்கள் தான் அவர்களுடைய தாம்பத்திய விடயத்தில் உள்ள நாட்டங்கள், விருப்பங்களை வந்து மிகவும் குறைக்கிறது.
அந்த இடத்துல வந்து அந்த தாம்பத்திய வாழ்க்கைய வந்து இடைவெளி வர ஆரம்பிக்கின்றது இல்லையா? அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் இடைவெளி வந்துடுதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப பெண்களுக்கு உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து ஒரு உயிரியல் ரீதியாக உடலியல் ரீதியாக பல செயல்பாடுகள் வித்தியாசங்கள் வருகின்றது இல்லையோ. ஆனா இதை விளங்கிக் கொள்றதுக்குரிய பக்குவம் பல ஆண் பிள்ளைகள்கிட்ட இருப்பது கிடையாது. அவர்கள் வந்து இந்த விடயங்களை பற்றி தெரிஞ்சு கொண்டோ அல்ல இந்த விஷயங்களை பற்றி புரிந்து கொண்டு விளக்கம் உள்ளவர்களாக இருப்பது வலு குறைவாக இருக்கின்றது. இப்ப எங்களோட வைத்தியத்துக்கு வரும்போது இந்த விடயங்களை பற்றி நாங்கள் வந்து அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தும் போது அப்படியா, அப்ப உண்மையில அவ என்ன வெறுத்து என்ன கோவிச்சு அவ மாட்டேன் என்று சொல்ல இல்லை, அவன் உடல்ல உள்ள இந்த வேதனைகள் இந்த குழப்பத்தால தான் அவ மாட்டேன் என்று சொல்லி இருக்கா போல. இப்பதான் எங்களுக்கு அது விளங்குறது. இப்படி நான் விளக்கம் இருந்தா நான் கடைசி வரையும் அவனோட கோவிச்சிருக்க மாட்டேன், அவ கட்டாயப்படுத்தி இருக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல விளக்கங்கள் வந்து கிடைக்கின்றது. தனியா ஆண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இதை பற்றிய விளக்கம் இருப்பதில்லை. இந்த பெண் பிள்ளைகளும் தங்களுக்குரிய பிரச்சனைகளை வந்து தங்களுடைய கணவன்மாரோ ஆண்களுக்கு சொல்றதுல முன்னிப்பது குறைவு. அவர்களும் வெக்கப்படுகின்றார்கள். வெக்கப்பட்டு கூச்சப்படுகின்றதால இது என்னென்று என்னுடைய கணவனுக்கு சொல்றது அது இதென்று சொல்லி அவர்களும் அதை கொஞ்சம் குறைவாகத்தான் அதை பற்றி கதைக்க பார்க்கிறார்கள். அப்ப இந்த விடயங்கள் என்ற இப்ப உதாரணமா இல்லற வாழ்க்கை என்று சொல்றது வந்து கூடுதலாக எங்கட ஊர்ல வளமையாகவே அங்க ஊர்லயே சொல்லுகின்ற விடயம் என்னன்னு சொன்னா, கட்டில் சிறப்பாக கட்டில் வாழ்வு சிறப்பாக இருந்தால்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது பிள்ளைகளை வளர்க்கிறதோ பொருளாதாரத்தை பார்க்கிறதோ ஆண் பெண் உறவுகளோ சந்தோஷங்களோ எல்லாமே அந்த கட்டில் விஷயத்துலதான் தங்கி இருக்குன்னு சொல்லி ஊர்ல வந்து ஒரு மறைமுகமாக அந்த விஷயத்த சொல்லுவார்கள் இல்லையா? ஆனா இங்க நாங்க மேலத்தேச நாட்டுல எல்லாமே பச்சையாக ஓப்பனாக மனம் திறந்து கதைப்பது உண்டு இல்லையா? அந்த இடங்களிலே வந்து இந்த ஆண் பெண் உடல் உறவு அல்லது ஆண் பெண் இல்லற வாழ்க்கை என்று சொல்றது வந்து திருப்தியாக இருக்க வேணும். இரண்டு பேரும் சமமான பங்குதாரர்களாக இருக்கணும். ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு அந்த விடயங்களிலே பங்களிப்பு செய்பவர்களாக இருக்கணும். அதுல ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு குறைபாடு வந்து பிரச்சனை வந்துடுதுன்னு சொன்னா பேருந்து பல இடத்துல முறிவுகள் இடைவெளிகள் உருவாக தொடங்கும். அப்ப அந்த விடயங்கள் இருக்கிறபடியினால இந்த இடத்துல வந்து இந்த இளையவர்கள் இவர்கள் வந்து இங்க மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். உதாரணமாக இது எங்கட மக்களை பற்றி தான் இப்ப இதுல நான் குறிப்பாக சொன்னான். ஆனா இப்ப இது வந்து இங்க மேலத்தேச நடப்பு உதாரணமா டென்மார்க் போன்ற இந்த நாடுகள்ல வந்து இப்ப உதாரணமாக இந்த பூகோளமயவாக்கம் என்று சொல்லப்பட்ட இந்த விடயம் வந்து 90கள் 2000ஆம் ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்பட்டு இங்க வரும்போது இங்கேயும் வந்து குடும்ப அமைப்பு முறையில இங்கேயும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னு சொல்ல சொன்னா, இப்ப 2000ஆம் ஆண்டுகள் அன்று சும்மா ஒரு கணக்குக்கு வைப்போம். அந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இங்க வந்து ஒரு புதிய வாழ்வியல் முறை வந்து இங்க இந்த சமூகத்துல உருவாகுது. அதாவது சிங்கிளாக தனியனாக இருத்தல், அதாவது திருமணமோ குழந்தை பெறுவதோ எதுவுமே செய்யாம தன்னந்தனியனாக வாழ்தல், அதே ஒரு வாழ்க்கை முறையாக இப்ப வந்து உருவாகி இருக்கு. இப்ப உதாரணமாக இங்க டென்மார்க்கில் உள்ள புள்ளி விவரத்தின்படி கிட்டத்தட்ட 45% பெண் பிள்ளைகள் வந்து கூடுதலாக தனியனாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து கணவன் மனைவி என்ற உறவிலையோ அல்லது அந்த மாதிரியான ஒரு பந்தத்துக்குள்ள போய் இறங்குவதை விலக்கி கொள்ளுகிறார். அதுக்குள்ள போய் இறங்க அவர்களுக்கு வந்து விருப்பம் இல்லாம இருக்கின்றது. அப்ப இதனால இந்த தனியனாக இருக்கின்ற விஷயத்துக்கு கூட உதவியாக இருக்கிற என்னன்னு சொன்னா, இப்ப வந்து சில விஷயம் வந்து டேட்டிங் என்று சொல்லி புது விஷயம் இந்த வேலை பின்னல்ல வந்து இருக்கிறது. அதுல ஒரு நாளைக்கு ஒரு ஆளோ ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளோ ஆக்களை கண்டுபிடிக்க அப்படி வேற விதமான முறையில வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகிறார்கள் இல்லையோ. அப்ப இன்றைய காலகட்டத்தில வந்து இப்ப நாங்க வந்து ஒரு கலாச்சார விழுமியம், அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒழுக்க நியதி ஒழுக்க முறையை வச்சு கொண்டு நாங்கள் வந்து வாழ முயற்சிக்கிறோம், வாழ துடிக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த பூகோளமயவாக்கம் அல்லது இந்த மேலத்தேச இந்த இடங்களிலே வந்து தொழிற்சந்தை தான் பல விஷயத்தை முடிவெடுக்கின்றது. தொழிற்சந்தை என்ன சொல்லுகிறது, நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை வடிவாய் செய்யுங்க, நல்ல சம்பளத்தை எடுங்க, அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நல்ல ஊருலகம் சுத்துங்க, ஊருலகம் போய் பாருங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு வந்து குடும்பங்கள் பிள்ளைகள் என்று சொல்றது வந்து சில வேளையில பாரமாக இருக்கும். அது உங்களோட விருப்பத்தின்படி நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்காம விடலாம். ஆனா நீங்க தொழில் செய்து சம்பளத்தை எடுத்துக்கொண்டு போங்க.
இதைத்தான் அவர்கள் கூறுவர். அப்ப இங்கத்திய காலகட்டத்திலே அந்த குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற வரவிலக்கணம், விருப்பங்கள், இந்த விஷயங்கள் பல மாற்றங்களை அடைஞ்சு கொண்டு இருக்கிறத நாங்கள் இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த இடத்திலேதான் இங்கே ஆண் பெண் என்று சொல்லப்படுகின்ற எங்கட பிள்ளைகளுக்கும் கூட அவர்களும் இந்த தொழிற்சந்தையிலையும் இந்த பூகோளமயவாக்க இதுகளையும் புது புது சட்டங்கள்லையும் புது மாற்றங்கள்லையும் முகம் கொடுக்கிற ஆட்களாக இருக்கின்றார். இப்ப நாங்கள் எல்லாம் முதலாவது சந்ததி அல்லது இரண்டாவது சந்ததி ஓரளவுக்கு நாங்கள் அந்த தொழிற்சந்தைகள் இந்த நிர்பந்தங்கள்ல இருந்து விலகிட்டோம். அதுகள்ல இருந்து விலகி நாங்கள் முதலாம் சந்ததியை பல பேர் எல்லாருமே பென்ஷன் எடுத்து ஓய்வூதியத்தோட அமைதியாக எங்களோட விருப்பத்தின்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது இல்லையா. ஆனபடியால இந்த இளம் பிள்ளைகளுடைய இந்த அழுத்தங்கள்ல இருந்து தொழிற்சாலை அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், இவைகள் எல்லாத்துலயும் ஓரளவுக்காவது நாங்க விலகி இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த இளம் பிள்ளைகளுக்கு நாங்க இதுல அவர்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நாங்கள் அதை பரிகாசம் படுத்தாம வயது வந்த நாங்கள் அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு கற்றுக்கொண்டோம் என்று சொன்ன அவர்கள் உதவியாக ஏதோ ஒரு முறையில கதைச்சோ பேசியோ ஏதாவது செய்து, இப்ப உதாரணமாக பிள்ளைகள் வருத்தம் அடையும் போது அவர்களை வேலையை லீவ் எடுத்து வீட்டுல நிக்க விடாம நாங்க போய் அந்த வருத்தக்கார பிள்ளைகளை போய் பார்த்து பராமரிச்சு அப்படியான ஏதாவது உதவிகளை நாங்க செய்தோம் என்று சொன்னா அந்த பிள்ளைகள் விவாகரத்தோ அல்லது மோசமான முடிவுக்கு வர வேண்டிய விடயங்களை தவிர்க்க பண்ணலாம். அது அவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இல்லையோ. அப்ப இந்த விதமாக முறையில இன்றைக்கு எங்கட ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் இவர்கள் விரும்பி இங்க பல விஷயங்கள் நடப்பது கிடையாது. விரும்பி விவாகரத்து கோர்றதோ அல்லது 5 வரியம் 6 வரியம் ஒரு பிள்ளை 2 பிள்ளைய பெத்து போட்டு தனிச்சு போறோம் அவர்கள் விரும்பி நடப்பதுன்றது ஒரு அப்படி இங்கேன ஒரு இடத்துல நடக்கலாம் இல்லையென்று இல்லை. ஆனா பரவலாக நாங்கள் வைத்திய முறையின்படி பார்க்கும்போது இங்க உள்ள தொழிற்சந்தையும் இங்க உள்ள சட்டங்களும் இந்த சட்ட மாற்றங்கள் பல மாற்றங்கள்லாம் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு தனிச்சு போகக்கூடிய விடயத்துக்கு காரணமாக இருக்குது. அப்ப சூழல் தான் அவர்களை உருவாக்குறதே ஒழிய அவர்களாக உருவாக்குறதுன்றது மிக குறைந்த கட்டத்திலே தான் இருக்கின்றார். அப்ப இந்த நிலைமை தான் இன்றைக்கு நீங்க எடுத்த தலையங்கத்துல நாங்க இந்த விவாகரத்தோ அல்ல இப்படியான விஷயங்களோ இங்க பரவலாக பல இடத்திலையும் கேள்விப்படுற விடயமாக இன்றைக்கு இருக்கிறத நாங்கள் அவதானிக்கலாம். சிறப்பு. இன்றும் ஒரு முறை நாங்கள் இளைய சமுதாயத்தின் வாழ்வியலில் பிரிவினைக்கு காரணங்கள் பற்றிய விடயங்களை உலகியல் நிபுணர் ஐயா ஸ்ரீ கதிராமன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து தந்திருந்தார். நன்றிகள் ஐயா, நீங்கள் கலந்து சிறப்பித்தமைக்கும் நன்றிகள். இன்றைய நிகழ்வுக்கான அரசினை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். இன்றைய நிகழ்வுக்கான அரசினை வழங்கியவர்களோடு டென்மார்க் கலையத்தில் தொழில்நுட்ப உதவிகளை புரிந்த ஐயா சர்க்குணம் ஐயா அவர்களுக்கும் செல்வி சுமங்கலியா ஸ்ரீ காதராமன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாமும் நிகழ்வோடு இன்னும் ஒரு தகவலோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 004041309913. கை தொலைபேசி 004162205124. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.